World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். இன்று நமது ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி அரங்கத்திற்கு வளர்ந்து வரும் இளம் ஜோதிடர், கர்மா மற்றும் வாழ்வியல் பரிகார ஜோதிடர் திரு குருஜி வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் வருகை புரிந்துள்ளார். அவரை ஃபஸ்ட்டு நம்ம அரங்கத்துக்கு வரவேற்றுவோம். வணக்கம் குருஜி. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அப்புறம் ஜோதிடத்தில் இன்றைய ஒரு புதுமையான கருத்தை உங்ககிட்ட எதிர்பார்க்குறோம். ஜோதிடமும் நியூமராலஜியும் அப்படின்னு எண்கணிதம் அப்படிங்கிற சொல்கிறோம். ஜோதிடத்தில் எண்கணிதம் அவசியமா? ஓகே, கண்டிப்பாக இதை பற்றி நல்ல தகவல்கள் எங்களுக்கு தருவீங்கன்னு எதிர்பார்க்குறோம். நிச்சயமாக தரேன். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஜோதிடத்தில் எண்கணிதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பொதுவாக ஆக்சுவலாக ஜோதிடமே ஒரு பரிகாரம் தான். இந்த மனித குலத்திற்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் தான் ஜோதிடம். ஏன்னா நம்முடைய கர்மாவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அந்த கர்மம் மோசமாக இருந்தால் அதை நமக்கு சாதகமாக மாற்றிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கலை தான் ஜோதிடம். அப்போ ஜோதிடத்தையே பரிகாரமாக தான் பார்க்கணும். அந்த ஜோதிடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நிறைய பிரிவுகளில் எண்கணிதமும் ஒரு பிரிவு. இப்போ வாஸ்து எப்படி ஒரு பிரிவாக இருக்கோ அந்த மாதிரி எண்கணிதமும் ஒரு பிரிவு. அப்போ அந்த பெயர் அப்படிங்கிற விஷயம் ஜாதக ரீதியாக நமக்கு அதிர்ஷ்டம் இல்லாமல் இருக்குது, பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குன்னா, அப்போ அதுவும் நம்ம வாழ்க்கையில் ஒரு ப்ராப்ளத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ எண்கணிதத்தின் மூலமாகவும் பரிகாரம் பண்ணுற மாதிரி செஞ்சு நம்ம பிரச்சனையை சால்வ் பண்ணிக்க முடியும். அப்போ இந்த ஜோதிடத்தில் எண்கணிதம் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இதை தவிர்க்கவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, நம்ம கர்மா ஒரு கார்மிக் அக்கௌண்ட்டில் போய் ஸ்டோர் ஆகுது. அப்படி ஸ்டோர் ஆகும்போது அதுக்குன்னு ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும். ஏன்னா எத்தனையோ ஆன்மாக்கள் ஒரு உடல் உயிரை தேர்ந்தெடுத்து இங்கே பிறப்பெடுக்கிறாங்க. அப்போ அவங்க செஞ்ச பாவ புண்ணியங்களுக்கான ஆதாரம் அப்படிங்கிறதே ஒரு பெயரில் தான் இருக்குது. அப்போ நம்முடைய கர்மாவை சுமந்துக்கிட்டு இருக்கிறது தான் நம்முடைய பெயர். அப்போ ஒரு பெயரை மாற்றுறது மூலயமா ஒருத்தவங்களுடைய விதியை மாறும், தலையெழுத்தையும் மாறும்னு சொல்லலாம். அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பெயர் அப்படிங்கிறது. மிக்க நன்றிஜி, அருமையான கருத்துக்கள். எண்கணிதம் அப்படிங்கும்போது இப்போ வளர்ந்து வர நாட்களில் பொதுவாக எண்கணிதம் அப்படிங்கிறது ஆங்கில வழி மட்டும்தான் நம்ம சொல்லிகிட்டு இருந்தாங்க. தமிழ் எண்கணிதம் அப்படிங்கிறது சிறிது காலமாக எல்லாம் குறிப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள். இதில் ஆங்கில வழி நல்லதா இல்லை தமிழ் வழி நல்லதா? இதில் நிறைய பேர்த்துக்கு சந்தேகங்கள். இந்த ஆங்கில வழியை பின்பற்றுறதா தமிழ் வழியை பின்பற்றுறதான்னு இதில் எது பெஸ்ட்டுன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, பொதுவாக ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விதமான மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. வெஸ்டர்ன் நியூமராலஜி, அதான் ஆங்கில வழி எண்கணிதம்னு சொல்கிறோம். பட் என்னுடைய அனுபவத்தில் நான் முதல்ல ஜோதிடம் கற்றுக்க ஆரம்பிக்கிற காலத்தில் ஆங்கில வழி எண்கணிதம் தான் பயன்படுத்திகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அதை நிறைய கிளைண்ட்ஸுக்கு சொல்லும்போது நிறைய இடங்களில் ஒர்க் ஆகாமல் போச்சு. அப்போ அதை ஆராய்ச்சி பண்ணும்போது குமாரசாமி நூலை ரெஃபரன்ஸாக வச்சு பார்த்தா தமிழ் வழி எண்கணிதம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுச்சு. ஸோ சில கிரகங்களுக்கான நம்பர்ஸ் அதில் வித்தியாசப்படுது. ஆனால் அது நிறையா செலிபிரிட்டிஸோட ஜாதகத்துலேயோ நிறையா சக்ஸஸ் அடைஞ்சவங்களோட ஜாதகத்தில் பார்க்கும்போது, நிறைய கிளைண்ட்ஸ் வரக்கூடியவங்க ஜாதகத்தில் பார்க்கும்போது தமிழ் வழி எண்கணிதம் ரொம்ப அக்யூரஸியாக வேலை செய்யுது. அதை எல்லாருமே பயன்படுத்தலாம். ரொம்ப நல்லா ஒரு ரிசல்ட் கொடுக்குது. நன்றி குருஜி. இப்போது தமிழ் வழி ஆங்கில வழி இரண்டுமே சரி. இது பெயரை முன்னிட்டு தான் எண்கணிதம் அப்படிங்கிறது பெயருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். அப்போது ஒரு பெயருக்கு எண்கணிதம் அவசியமானதா? ஆமாம், நிச்சயமாக அவசியமானது. இது எப்படின்னா, இப்போ தமிழ் வழி எண்கணிதத்தில் இப்போ சூரியன் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ் வழியாக இருந்தாலும் ஆங்கில வழியாக இருந்தாலும் 1ஆம் நம்பர் தான். ஆனால் சனி பகவான் பார்த்திங்கன்னா தமிழ் வழி எண்கணிதத்தில் 6ஆம் நம்பர் சொல்லப்படுது, ஆங்கில வழியில் 8ஆம் நம்பர்னு சொல்லப்படுது. இதே புதனுக்கு பார்த்திங்கன்னா தமிழ் வழியில் 7ஆம் நம்பர், இதே ஆங்கில வழி எண்கணிதத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் 5ஆம் நம்பர்னு சொல்கிறோம். அப்போ சில கிரகங்களுக்கு தமிழ் வழி ஆங்கில வழியில் வித்தியாசமான நம்பர் சொல்லப்படுது. இதை நம்ம கொஞ்சம் சப்ஜெக்டாக படிக்கணும். படித்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அது கரெக்டாக வேலை செய்யும். ஸோ அந்த மாதிரி நம்ம பார்க்கணும். அதே மாதிரி இந்த பெயர்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பை பொறுத்து தான் ஒருத்தருக்கு பெயரே வரும். நாம் நினச்சிட்டு இருப்போம் இந்த பேரை பிறந்த உடனே நட்சத்திர நாம எழுத்து பார்ப்பாங்க. இப்போ ஒருத்தங்க அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தாங்கன்னா என் சீரீஸில் நீனோவில் பேர் வைக்கணும்னு சொல்லி வச்சுருப்பாங்க. நாம் நினைப்போம் அந்த நட்சத்திரத்தை வச்சு தான் நம்ம வச்சுருப்போன்ட்டு. ஆனால் நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கு பெயர் வந்திருக்கும். அதை தாண்டி வராது. பட் இது 2 விஷயம் வேலை செய்யும். ஒன்று என்னென்னா, நம்ம ஜாதகத்தில் நமக்கு கெடுதல் கொடுக்கக்கூடிய கிரகம் எதுவோ அந்த கிரகத்தோட பெயரை வச்சுருப்போம்.
இல்லைன்னா எது அதிர்ஷ்டம் கொடுக்க போதோ அந்த பெயரை நம்ம வச்சுருப்போம். இது வந்து நம்மளுடைய கர்மாவை பொறுத்து வருது. நல்ல கர்மா இருந்ததுன்னா உங்களுக்கு இயற்கையாகவே நல்ல பேர் வச்சுருவீங்க. இதே கர்மா கெடுதலாக இருக்குது அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா, அப்போ உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய பெயரை வச்சு அந்த பெயரால் அவங்க வாழ்க்கையில் கஷ்டப்படுற மாதிரி சூழல் ஏற்பட்டுரும். அப்போ ஒவ்வொரு பெயருக்கு பின்னாடியும் கிரகம் அப்படிங்கிறது செயல்படுது. நீங்கள் இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தில் எந்த பெயர் வேணால் எடுங்களேன், அதில் கண்டிப்பாக கிரகம் இயங்கும். உங்களுடைய பெயர் என்னது? என்னோட பெயர் தனபாக்கியம். தனபாக்கியம். இப்போ ஜோதிடத்தில் தனம் அப்படிங்கிறது குருவை குறிக்கும், பாக்கியம்னாலும் குருவை குறிக்கும். அப்போ உங்கள் பேரில் குருவோடைய ஆதிக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு குரு இருந்தாலே ரொம்ப சிறப்பு. 2 குரு உங்களுடைய பெயரில் இயங்கிக்கிட்டு இருக்குது. ஸோ அப்போ அந்த கிரகம் காரகத்துவம் அப்படிங்கிறது ஒவ்வொரு பெயருக்கு பின்னையும் இயங்கிக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம ஜோதிடத்தை என்ன பண்ணணும், நம்ம ஜாதகத்தில் வலிமையான கிரகத்தோட பெயரை வச்சுக்கிட்டோம்னா அந்த கிரகத்தால் நமக்கு நன்மை நடக்கும். இதே பிரச்சனையான ஒரு கிரகத்தோட பெயரை வச்சுட்டோம்னா அங்கே பாதிப்புகளை கொடுக்கும். ஸோ இப்படி ஒவ்வொரு பெயருக்கான மீனிங்கை நம்ம புரிஞ்சு பெயர் வைக்கணும். அருமையாக சொன்னீங்க குருஜி. இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து ஒரு கேள்வி, அடுத்த கேள்விக்கான பதிலையும் இதுலேயே குறிப்பிட்டீங்க. இப்போ பெயரியல் ஜோதிடம் அப்படின்னு நிறையா பேர் சொல்கிறாங்க. அதே மாதிரி எண்ணியல் ஜோதிடம், எண் கணிதம் எல்லாமே குறிப்பிட்டு, ஆனால் அனைத்துமே கிரகங்களுக்கு உட்பட்டதுன்னு சொல்லிட்டீங்க. இப்போ கிரக வலிமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துக்கிறோம். இதில் வந்து கிரக வலிமை அப்படிங்கிறது அந்த கிரகம் நின்ற பாவத்தை சார்ந்ததா அல்லது பாவாதிபதியை சார்ந்ததா, நட்சத்திர சாரத்தை சார்ந்ததா? இதற்கான விளக்கம். அதாவது பொதுவாக ஒரு பெயர் வைக்க போகிறோம் அப்படின்னா அதை 3 ஸ்டெப்ஸில் பார்க்கணும். முதல்ல அந்த பெயருக்கான கிரகம் என்னன்னு பார்த்து அந்த கிரகம் ஜாதகத்தில் வலிமையாக இருக்குதான்னு பார்த்துடணும். அதுக்கப்புறம் 2வது அந்த பெயருக்கான பாவ தொடர்பு என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ வந்து ஒருத்தங்களுக்கு தெய்வம் சார்ந்த பெயர் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெய்வானின்னு பேர் வைக்கிறாங்க, வள்ளின்னு பேர் வைக்கிறாங்க. அதுக்கப்புறமேல வந்து தெய்வம் சார்ந்த பெயர்கள் எப்படிப்பட்ட பெயராக இருக்கட்டும், ஒரு அம்பாலோட பேர் வைக்கிறாங்க, திரிபுர சுந்தரின்னு பேர் வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தெய்வங்களை அடிப்படையாக வைத்து வைக்கக்கூடிய பெயர்கள். இந்த பெயர்கள்லாம் பாவத்தில் பார்த்திங்கன்னா 9ஆம் பாவத்தை குறிக்கும். ஸோ இப்போ வேதவலின்னு பேர் வைக்கிறாங்க. வேதவலிங்கிறது ஒரு சிவனோட ஒரு அம்பாளுடைய பெயர் தான். அப்போ இந்த பெயர்கள் எல்லாம் பாவத்தில் 9ஆம் பாவத்தை குறிக்கும். அப்போ ஒருத்தங்களுக்கு ஜாதகத்தில் 9ஆம் பாவம் கெட்டு போயிருந்தா அவங்க சாமி பேரை வைக்கக்கூடாது, வச்சா பிரச்சனை வரும். அப்படி சொல்லிட்டீங்க. அப்போ பார்த்தா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சாமிங்கிற பெயர்லேயே பெயர் முடியுது இல்லையா? அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு கிரக வலிமைன்னு பார்க்க தெரியல, ஒரு நட்சத்திரம், தாராபலம் எதுவும் தெரியல, பாவம் தெரியல. அப்போது இந்த மாதிரி பெயர் அமைச்சுக்கிட்டா அதுக்கு எளிய வழிகள், எளிய பரிகாரங்கள் ஏதாவது இருக்கா? பரிகாரங்கள் இருக்குது. இது எப்படி சொல்லுதுன்னா, ஒருத்தங்க பெயர் வைக்கும்போதே கிரக பார்க்கணும், பாவம் பார்க்கணும்னு சொன்ன மாதிரி அதில் ஏதாவது கெடுதலாக இருக்கும் பொழுது அவங்க வாழ்க்கை முறையை அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிட்டாங்கன்னா பிரச்சனை வராது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நாராயணன் அப்படிங்கிறது சாமி பேர் தான், பெருமாளுடைய பெயர். அப்போ அது 9ஆம் பாவத்தில் வருது. அதே மாதிரி அவங்களுக்கு அந்த கிரகமாக பார்த்திங்கன்னா அது புதனோட அம்சமாக வரும். இப்போ ஒரு துலா லக்னத்தில் பிறந்தவங்க 9ஆம் அதிபதி வந்து அவங்களுக்கு புதனாக இருக்கார், 8ல் போய் மறைஞ்சிட்டார். அப்போ அதை வந்து என்ன ஆயிடுச்சு, புதன் கெட்டு போயிடுச்சா? 9ஆம் பாவமும் கெட்டு போயிடுச்சு, புதனும் கெட்டு போயிடுச்சு. அப்போ நாராயணன் பேர் வச்சா என்ன ஆகும், நிறைய விபத்துக்களை சந்திப்பாங்க. 8ஆம் பாவம் இயங்க ஆரம்பிச்சிடும், அவமானங்களை சந்திப்பாங்க. இப்போ இவர் வந்து இந்த மாதிரி இருக்கார், அவரோட பெயர் மாற்ற முடியல, அவருக்கு ஒரு 40 வயசு ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணணும், 8ஆம் பாவம் சம்பந்தமான விஷயத்தில் அவர் வாழ்க்கையை மாற்றிக்கணும். அப்போ என்ன பண்ணுங்கன்னா இன்சூரன்ஸ் ஏஜென்ட் ஆகிடணும். ஏஜென்ட் ஆகிட்டா என்ன ஆகும், தொடர்ச்சியாக 8ஆம் பாவம் இயங்கிக்கிட்டே இருக்கும். அல்லது ஜோதிடம் படிக்க ஆரம்பிச்சிடணும். அப்போ என்ன ஆகிடும், 8ஆம் பாவம் இயங்க ஆரம்பிச்சிடும். அப்போ அவர் அந்த பெயரை மாற்றாமையே அவரோட வாழ்க்கை முறையிலேயே அந்த பரிகாரத்தை கொண்டு வந்துடலாம். இல்லை என்னால் பண்ண முடியாது சார், ஜோதிடமும் படிக்க முடியாது அப்படின்னா கம்பல்சரி பெயரை மாற்றி ஆகணும். இந்த மாதிரி நம்ம எடுக்கலாம். நன்றி குருஜி. இப்போது எண்ணியலுக்கும் ஜோதிடத்துக்கும் கிரகம் பாவம் ரீதியான விஷயங்களும் விளக்கம் கொடுத்தீங்க. இது சாதாரணமாக ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸில் ஒரு விளக்கம். ஆனால் இது தீர்வாக நிறைய பெற்று நல்லா வரணும் அப்படின்னா இதுக்கான ஏதாவது வகுப்புகள் எடுக்கிறீங்களா? ஏன்னா நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 வகுப்புகளுக்கு மேலே எடுத்திருக்கீங்க. இப்போ ஜோதிடமும் எண்கணிதம் சார்ந்து ஏதாவது வகுப்பு எடுக்கிறீங்களா? அந்த வகுப்பில் சிறப்பம்சங்கள் என்ன? அதுக்கு எவ்வளோ நாள் அந்த வகுப்பு நடைபெறும்? இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லுங்கள். ஓகே. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சப்ஜெக்டையும் படிக்கும்போதும் அதை சிலபஸாக ஃப்ரேம் பண்ணணும். அதில் எந்தெந்த விஷயங்களை முக்கியமாக பார்க்கணும், எதை படிக்கணும், அதை ஆராய்ச்சியை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு எடுக்கணும். அந்த மாதிரி நான் ஜோதிடத்தில் எண்கணிதங்கிற வகுப்பு வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வகுப்பு எடுத்திருக்கேன். மறுபடியும் இந்த 2025 வருஷத்தில் ஜனவரி மாதமே ஒரு பெரிய வகுப்பாக, ஒரு 20 நாள் தொடர் வகுப்பாக ஜோதிடத்தில் எண்கணிதம், பெயரியல் ஜோதிடம் அப்படிங்கிற வகுப்பை நான் எடுக்க போகிறேன். இந்த வகுப்பில் முதல்ல வந்து நட்சத்திர நாம எழுத்தை சூஸ் பண்ணுறதுலையே முக்கியமான விஷயம் இருக்குது. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணிவிடுவாங்கன்னா,
நட்சத்திர நாம எழுத்தை சூஸ் பண்ணுறதுனா ஒரு குழந்தை பிறந்தோடனே ஜென்ம நட்சத்திரம் என்ன ஒரு ஜோதிடத்தில் போய் பார்ப்பாங்க, இல்லையா பஞ்சாங்கத்தை பார்த்தே ஜென்ம நட்சத்திரத்தோட நாம எழுத்தில் பெயர் வச்சுருவாங்க. நான் இந்த முறையில் எப்படி சொல்லிக் கொடுக்க போகிறேன்னா, ஜென்ம நட்சத்திரத்தில் பெயர் வைக்காதீங்க, நட்சத்திர தாராபலன் அடிப்படையில் 2வது நட்சத்திரத்தோட பெயரை வைங்க, 20வது நட்சத்திரத்துடைய நாம எழுத்தில் பெயர் வைங்க, பதவி உயர்வு கொடுக்கக்கூடிய 13வது நட்சத்திரத்தில் நாம எழுத்தில் பெயர் வைங்க, அல்லது 6வது நட்சத்திரம் தெய்வ அனுகூலமாக வரும் அந்த நாம எழுத்தில் பெயர் வைங்கன்னு சொல்கிறேன். அப்போ நாம எழுத்தை சூஸ் பண்ணுறதுலேயே ஒரு கான்செப்ட் இருக்குது, அவ்வளோ டீட்டெயிலாக படிக்கலாம். இப்போ நீங்கள் நாம எழுத்தை சூஸ் பண்ணி முடிச்சிடுறீங்க, நாம எழுத்தில் ஏதோ ஒரு பெயரை வச்சிடுறோம், அப்போ என்ன ஆகும், அந்த பெயருக்கு ஒரு மீனிங் வரும். ஸோ அந்த பெயருக்கான மீனிங் உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஷார்ட்கட் என்னென்னா, உங்கள் லக்னத்தோட என்ன கிரகம் தொடர்பாகுதோ அந்த ஒரு 4 கிரகம் லக்னத்தோட தொடர்பாகுதுன்னா அந்த 4 கிரகத்தில் ஏதோ ஒரு கிரகத்தோட பெயர் தான் உங்களுக்கு வந்திருக்கும். இப்போ நிறையா பெயர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ சரவணன் ஒரு பேர் வச்சா அது செவ்வாயோடைய ஆதிக்கம், வீராசாமின்னு பேர் வச்சா ஒரு செவ்வாயோடைய ஆதிக்கம். ஸோ இப்படி சொல்லிடலாம். இப்போ அழகுங்கிற ஒரு பேரை வச்சா சுக்கிரனோட ஆதிக்கம், இப்போ அறிவழகன் அப்படின்னு பேர் வச்சா அறிவுனா புதனோட ஆதிக்கம். அப்போ இந்த மாதிரி ஆதிக்கம் இருக்கிறவங்களை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, லக்னத்தில் என்ன கிரகம் இருக்குது, லக்னாதிபதி என்ன கிரகம், லக்னத்தை எந்த கிரகம் பார்க்குது, லக்னாதிபதி எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரு, லக்னாதிபதியோட எந்த கிரகம் சேர்ந்துருக்கு, இதன் அடிப்படையாக வச்சே நம்ம பெயரோட மீனிங்கை கண்டுபிடிச்சிடலாம். இதை பற்றிலாம் நான் வகுப்பில் டீட்டெயிலாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதே மாதிரி ஒரு பெயருக்கான பாவம் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இப்போ வந்து இந்த மலர்விழி அப்படிங்கிற பெயர்லாம் வச்சுருக்காங்கன்னா, மலர் அப்படிங்கிறது வந்து ஒரு பூவை குறிக்கக்கூடியது, அது 4ஆம் பாவத்தில் வரக்கூடிய பெயர். விழி அப்படின்னா கண்ணை குறிக்கக்கூடியது, அது 2ஆம் பாவத்தில் வரக்கூடிய பெயர். அப்போ ஒரு பெயருக்கான பாவம் என்னங்கிறதையும் நம்ம அந்த வகுப்பில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதே மாதிரி 27 நட்சத்திரங்களுக்கும் பெயர்கள் இருக்குது, அது ரொம்ப அருமையாக எடுக்கணும். இப்போ நட்சத்திர தாராபலனில் எப்படி பார்க்குறோமோ, நாம எழுத்தை பார்க்குறோமோ, அந்த மாதிரி ஒரு பெயர் எந்த நட்சத்திரத்தை சொல்லுதோ அந்த நட்சத்திரம் நமக்கு சாதகமாக இருக்கணும். இப்போ வந்து மகாவிஷ்ணு ஒருத்தங்க பேர் வச்சுருக்காங்க, மகாவிஷ்ணுங்கிறது திருவோண நட்சத்திரத்தை குறிக்கக்கூடியது. திருவாதிரை நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருந்தால் திருவோணம் அவங்களுக்கு என்னவாக வரும், வேதை நட்சத்திரமாக வரும். அப்போ திருவாதிரையில் பிறந்தவங்களுக்கு மகாவிஷ்ணுங்கிற பேரை வைக்கக்கூடாது, வச்சாங்கன்னா பிரச்சனை வரும், வேதையாக செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்படி நம்ம ஒரு விஷயத்தை எடுக்கலாம். இப்போ அனுராதான்னு ஒருத்தங்க பேர் வச்சுருக்காங்க, அனுராதாங்கிற பேரில் அது அனுச நட்சத்திரத்தோட ஒரு இன்னொரு பேர் தான் அனுராதா. அப்போ பரணியில் பிறந்தவங்களுக்கு அனுராதா என்னவாக வரும், அனுஷ நட்சத்திரம் பகையாக வரும். அப்போ பரணியில் பிறந்தவங்க அனுராதான்னு பேர் வைக்கக்கூடாது. ஸோ அந்த பேர்னாலே பிரச்சனை வரும். அப்போ அந்த தாராபலன் அடிப்படையில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன பெயர் இயங்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ வருண் பேர் வைக்கிறாங்கன்னா, வருண் அப்படின்னா பூராட நட்சத்திரத்துடைய பேர், ஏன்னா வருணன் அப்படின்னா பூராடம், அது மாடனா இப்போ வருண் வச்சாங்கன்னா அது பூராடத்தோட இயக்கமாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு நட்சத்திரங்களுடைய பெயர்களையும் நம்ம 27 நட்சத்திரங்களுக்கு நிறைய பெயர்கள் இருக்குது, அதை நான் வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ அதன் அடிப்படையில் என்ன பண்ணலான்னா, நம்ம அந்த பெயர்களை எப்படி எடுக்கணும், நட்சத்திர இதை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ சில பேர் வந்து செந்தூரான்னு பேர் வச்சுருப்பாங்க, திருச்செந்தூர் சம்மந்தமான ஒரு கம்பெனி சம்மந்தமான பேரோ இல்லை ஏதோ ஒரு தனிப்பட்ட பேர் வச்சுருப்பாங்க. விசாக நட்சத்திரம் யாருக்கு யோகமாக வருதோ அவங்க அந்த பேர் வைக்கணும். ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து 27 நட்சத்திரங்களையும் கம்பைன் பண்ணி பார்த்து அந்த பெயர் வைக்கலாம். இந்த சப்ஜெக்டையும் நான் வந்து வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அப்போ இவ்வளோ விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி தான் ஒரு பெயரை சூஸ் பண்ணணும். நாம் என்ன பண்ணிடுறோம், ஒரு பஞ்சாங்கத்தை பார்க்குறோம், சர்வசாதாரணமாக நாம எழுத்தை பார்க்குறோம், அப்படியே ஒரு பெயரை சூஸ் பண்ணிடுறோம். ஈஸியாக யூடியூப்பில் போட்டால் பேர் வருதுன்னு பேர் வச்சு இருக்கிறதுலே ஒரு தனிப்பட்ட ஜாதகம் பார்க்குறது ஈஸியாக பார்த்துடலாம். 12 பாவம் 27 நட்சத்திரத்தை வச்சு அவங்களோட பாஸ்ட்டு ப்ரெசண்ட்டு ஃப்யூச்சரை கணிச்சிடலாம். ஆனால் நியூமராலஜிக்கலாக இவ்வளோ ஆஸ்பெக்ட்ஸையும் பார்த்து பெயர் வைப்பது கடினம். அதுக்கு 1 மணி நேரம் டைம் தேவைப்படும், எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் பார்க்கணும். அப்போ அந்த பெயர் வைக்கிறது, பாவம் எடுக்கணும், அது என்ன நட்சத்திரத்தை குறிக்குதுன்னு எடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த பெயர் வச்சதுக்கப்புறம் அந்த பெயரில் ஒரு சவுண்டு வரும், அதை ப்ரோனாலஜின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த சவுண்டு எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த பெயரை கூட்டினா ஒரு கூட்டுத்தொகை வரும், அந்த கூட்டுத்தொகை என்ன நம்பரை குறிக்குது. ஸோ அப்போ அந்த கூட்டுத்தொகை அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம கவனிக்கணும். இப்போ சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெயரை கூட்டினீங்கன்னா 58ன்னு ஒரு கூட்டுத்தொகை வந்துருச்சு. அப்போ என்னாகும், அந்த பெயர் எப்போல்லாம் இயங்குதோ 58 இயங்கிக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா, அந்த 58 கூட்டுத்தொகையில் ஒருத்தங்க பேர் வச்சாங்கன்னா அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் வயிற்றில் பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்கும், அஜீரண கோளாறு வரும். ஏன்னா 5ங்கிறது வயிறு, 8ங்கிறது பிரச்சனை. அப்போ 58 இயங்கும் போதெல்லாம் வயிற்றில் பிரச்சனை வரும். அப்போ சில நம்பர்ஸ் அந்த கூட்டுத்தொகையாக வரக்கூடாது. இப்போ 29ங்கிறது ஒண்டர்ஃபுல் நம்பர். அப்போ ஒரு பெயரோட கூட்டுத்தொகையாக 29 வந்ததுன்னா 2ங்கிறது இன்கம், 9ங்கிறது லக்கு. அப்போ தனமும் அதிர்ஷ்டமும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நம்பராக இருக்கும். அப்போ ஒவ்வொரு நம்பர்ஸ்க்கும் சில பலன்கள் இருக்குது. அப்போ கூட்டுத்தொகையிலையும் அந்த நம்பர்ஸை நம்ம அழகாக எடுக்கணும்.
இப்போ 33 அப்படின்னா முயற்சி, எப்பயுமே முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அப்போ அந்த நம்பர் ரொம்ப பாசிட்டிவாக செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். அவங்க வந்து தொடர் முயற்சியில் எப்பயுமே இருப்பாங்க. எவ்வளோ துவண்டு போனாலும் தொடர்ச்சியாக முயற்சி இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ எங்களுடைய கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா சஸ்டிக் சாஸ்திரான்னு வச்சுருக்கோம். அதை ஆட் பண்ணால் 33ன்னு வரும். அப்போ தொடர் முயற்சி இருந்துக்கிட்டே இருக்கும். எந்த ஒரு கம்பெனி எடுத்தாலும் அதில் தொடர்ச்சியாக முயற்சி இருந்துக்கிட்டு இருக்கும். அப்போ அந்த நம்பருக்குன்னு ஒரு பவர் இருக்குது. அதை பாவத்தோடு நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயங்களையுமே நம்ம எடுத்து அனலைஸ் பண்ணுற விஷயத்தை நியூமராலஜிக்கு பார்க்க வேண்டும். இதை தான் நான் வகுப்பில் வந்து ஒரு 20 நாள் வகுப்பாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். அருமை குருஜி. இப்போ நீங்கள் வந்து பெயரியல் அப்படிங்கிறது பெயர் சூட்டுறதுக்கான விஷயங்கள் சொன்னீங்க. அதிலேயே கம்பெனின்னு சொன்னீங்க. இப்போ மெயின் விஷயமே பெயர் வச்சுட்டாங்க, 40 வருஷம் 50 வருஷம் ஆயிருக்கும், அதில் மாற்ற முடியல அப்படிங்கிறாங்க. ஆனால் தொழிலில் வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போவாங்க. சிலது வந்து பெயர் நல்லபடியாக வச்சு கூட அவங்களால சக்ஸஸ் பண்ண முடியாது. இப்போ தொழில் நிறுவனங்களுக்கு எப்படி பெயர் அமைக்கணும்? நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சொல்லிட்டீங்க, ஒரு குழந்தை பிறந்தால் பெயர் எழுத்துங்கிறது நாம எழுத்து நட்சத்திரத்துக்கு சாதகத்தாரையில் சொல்லிட்டீங்க. ஆனால் தொழில் நிறுவனங்களுக்கு எவ்வாறு பெயர் சூட்ட வேண்டும், எந்த மாதிரி, அது பாவ பலமா கிரக பலமா, அதுக்கான விளக்கம். பொதுவாக தொழில் நிறுவனங்களுக்கு பெயர் வைக்கும்போது பார்த்திங்கன்னா முதல்ல தொழில் அவங்க பண்ணலாமாங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். 10ஆம் பாவம் நல்லா இருக்குன்னா மட்டும்தான் அவங்க தொழில் பண்ண முடியும். அதை ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிக்கணும். 10ஆம் பாவம் நல்லா இருக்குது, அப்போ அவங்க தொழிலில் இறங்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கு எப்படி பெயர் வைக்கிறதுனா சேம் இதே ரூல்ஸ் படி நட்சத்திர நாம எழுத்து, நட்சத்திர இயக்கங்கள், பாவங்கள், கிரகங்கள் இது எல்லாத்தையுமே பார்க்கணும். அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள என்ன மாதிரியான கர்மா தொடர்பு இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ நிறைய பேர் பாருங்கள், அவங்களோட குலதெய்வ பேரை கம்பெனிக்கு வச்சு மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிருப்பாங்க. நிறையா பக்கம் அந்த மாதிரி தான். இப்போ வந்து கருப்பணசுவாமி வந்து குலதெய்வமாக இருக்கும், கருப்பணசுவாமி ட்ரேடர்ஸ் அப்படின்னு வச்சுருப்பாங்க, அதில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருப்பாங்க. அதே சில பேர் குலதெய்வ பேரை வச்சு தோற்று போயிருப்பாங்க. என்ன காரணம்னு பார்த்தா, ஒரு ஜாதகத்தில் 5ஆம் பாவத்துக்கும் 10ஆம் பாவத்துக்கும் தொடர்பு இருந்தால் குலதெய்வத்தோட பேரை நீங்கள் பிஸ்னஸில் வச்சிங்கன்னா மிகப்பெரிய வெற்றி அடையலாம். ஆனால் 5ஆம் பாவம் நல்லா இருக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். சில பேர் பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவோட பேரை தொழிலில் வச்சுருப்பாங்க. 9ஆம் பாவத்துக்கும் 10ஆம் பாவத்துக்கும் தொடர்பு இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா அவங்க அப்பாவோட பேர் வச்சு பண்ணாங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மனைவியோட பேரை சில பேர் பிஸ்னஸில் வைப்பாங்க. 7ஆம் அதிபதி 10ல், 10ஆம் அதிபதி 7ல். இப்போ 7, 10 தொடர்பு இருக்கிறவங்களாம் வந்து மனைவி பேரை பிஸ்னஸில் ஆரம்பித்து பண்ணால் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் என்ன கண்டிஷன்னா தொடர்பு இருக்கணும், அந்த பர்டிகுலர் பாவம் வலிமையாக இருக்க வேண்டும். இப்படி பிஸ்னஸ்க்கு பெயர் சூஸ் பண்ணும்போது நம்ம தொழில் ஸ்தானத்தோட எந்த பாவங்கள் தொடர்பாகுது, எந்த கிரகங்கள் தொடர்பாகுதோ அதை அடிப்படையாக வைத்து நம்ம பெயர் வச்சோம்னா சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த கம்பெனியை கொண்டு வர முடியும். அருமை குருஜி. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, மனைவி பேரில் வைக்கலாம், அப்பா பேரில் வைக்கலாம், குலதெய்வ பேரில் வைக்கலான்னு. சில பேர் வந்து வழி வழியாக பரம்பரையாக தொழில் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்துட்டு அப்பா பேர்லேயோ தாத்தா பேர்லேயோ தொழில் இருக்குது, குலதெய்வத்தில் இருக்கும், மனைவி பேரில் வச்சுருப்பாங்க. அடுத்த தலைமுறையினர் வந்து அந்த தொழிலை ரன் பண்ண முடியாமல் போகும். அதுக்கான காரணம் ரொம்ப சிம்பிள் தான். இப்போ எப்படின்னா, தாத்தா அவரோட பேரில் தொழில் ஆரம்பிச்சிருப்பார். அவருக்கு லக்ன பாவம் 10ஆம் பாவம் சம்மந்தப்பட்டிருக்கும். அந்த பெயருக்கான கிரகமும் நல்லா இருந்திருக்கும், சூப்பராக பிஸ்னஸ் போயிருக்கும். அடுத்து அவங்க பையன் கையில் அந்த பிஸ்னஸ் ஒப்படைக்கிறாங்க. அவருக்கு 9ஆம் பாவம் நல்லா இருந்திருக்கும், அவங்க அப்பாவோட கர்மா சிறப்பாக செயல்பட்டிருக்கும். 3வது பேரன் வராரு, 3வது தலைமுறையில் அவருக்கு 5ஆம் பாவம் கெட்டு போயிருக்கும். அந்த பிஸ்னஸ் தாத்தாவோட பேரில் இயங்கிக்கிட்டு இருக்குது. அப்போ என்ன ஆகிடும், இந்த பெயர்னால் இந்த ஜாதகத்தில் 5ஆம் பாவம் கெட்டு போனனால அவரால் அந்த பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியாது. நம்ம 10ஆம் பாவம் நல்லா இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் இந்த பெயர் அவருக்கு திரும்ப திரும்ப செயல்பட 5ஆம் பாவம் போய் 12ல் மறைஞ்சிருந்தா அவர் என்றைக்கு அந்த பேரன் பேரில் பிஸ்னஸ் மாறிச்சோ, அந்த தாத்தா பேரில் பிஸ்னஸ் இவர் பண்ண ஆரம்பித்தாரோ விரயத்தை சந்திக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ பெயர் அப்படிங்கிறது இன்டைரக்டாக ஒருத்தங்களை பாதிச்சிடும். அதை நம்ம சரியாக கவனிக்காமல் விட்டுடுறோம். அப்போ ஒவ்வொரு பிஸ்னஸ் நம்ம டேக் ஓவர் பண்ணுறோம்னா அது அவங்க பரம்பரை பிஸ்னஸாக இருந்தாலும் அந்த பெயர் நமக்கு ஒத்து வருதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஜாதகத்தில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பெயரை வந்து நம்ம சூஸ் பண்ணணும். அப்போ அதுக்கான வழிமுறைகள் பரிகாரங்கள் எல்லாமே ஏதாவது ஒரு பரிகாரங்கள் பண்ணிக்கலாம், வாழ்வியல் பரிகாரம் செய்யலாம், அல்லது அந்த பெயர் அதிர்ஷ்டகரமாக மாற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி தொழிலில் ஒரு மாற்றத்தை பண்ணிக்கலாம். எளிமையான விஷயங்களை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லையா கம்ப்ளீட்டாக ஒரு புதுசாக ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு லக் ஃபேக்டர் இருக்கிற மாதிரியான ஒரு கம்பெனியை உருவாக்கி தொழில் பண்ணுறது பெஸ்ட். அப்போது இந்த வகுப்பு எப்போது ஆரம்பமாகி போகுது? இந்த பக்கம் ஆக்சுவலாக வந்து இந்த மாதம் ஜனவரி மாதம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஜனவரி மாதம் 20ஆம் தேதி திங்கக்கிழமை அன்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. டெய்லி ஈவினிங் 5:30 7 o'clock 1.5 மணி நேரம் இந்த வகுப்பு இருக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் பிளான் பண்ணியிருக்கோம். இதில் கம்ப்ளீட்டாக எல்லோரும் அந்த வகுப்பில் வந்து எல்லா விஷயங்களும் கற்றுக்க முடியும். இதில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் காம்ப்ளிமெண்ட்டாக என்ன கொடுக்க போகிறோன்னா, இதில் படிக்கிற மாணவர்களுக்கு நிறைய பேர் ஒழுங்காக வச்சுருப்பாங்களான்னு தெரியாது.
ஸோ நம்மளோட நியூமராலஜி கன்சல்டிங் போட்டு வரணுன்னாலே டைம் எடுக்கும். அதனால் இதில் படிக்கிற மாணவர்களுக்கு இலவசமாகவே என்ன பண்ண போகிறோன்னா, கிளாஸ்லேயே அவங்க ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க பெயருக்கான மீனிங் என்ன, அவங்க பெயரை வந்து கரெக்டாக தான் வச்சுருக்காங்களா, இல்லை தவறுதலாக வச்சுருக்காங்களா, இல்லை பெயரை மாற்றணுமா அப்படிங்கிற தகவலை இதில் படிக்கிற மாணவர்களுக்கு ப்ராக்டிக்கல் செஷனில் இலவசமாகவே கொடுக்க போகிறேன். எதையும் அவங்க பயன்படுத்திக்கலாம். மிக்க நன்றி குருஜி. பொதுவாக வந்து எல்லாமே ஜோதிடம் அப்படிங்கிறாலும் சரி, எண்கணிதம் அப்படின்னாலே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறிய தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாவே அப்பாயின்மெண்ட் போட்டு பல மாதங்கள் காத்திருந்து தெரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து எளிதில் சில கருத்துக்கள் இப்போ வந்து கிளாஸ் அட்டன் பண்ணலனாலும் பாதி பேர்த்துக்கு அவங்களோட பெயரை டெஸ்ட் பண்ணவாவது அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி கிளாஸுக்கு வந்தால் இப்போ நியூமராலஜி பார்க்கணுன்னா ஒரு 5000ஆவது செலவு பண்ணணும். அதுலேயும் இன்றைக்கெல்லாம் ட்ரெண்டிங்கில் உள்ள ஜோதிடர்கள்கிட்ட போனால் நீண்ட நாட்கள் வந்து காத்திருந்து பண்ணணும். ஆனால் எளிதில் 20 நாளில் பெயரை மாற்றி வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கலாம்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அருமையாக இருக்குது. தகவல்கள் பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி. உங்களுடைய வகுப்பிற்கு அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று நானும் பிரபஞ்சத்தையும் என் குலதெய்வத்தையும் வேண்டிக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த வகுப்பு வந்து எளிமையான வகுப்பாக இருக்க போகுது. இதில் வந்து நீங்கள் வந்து நம்மளோட குருஜிகிட்ட இருந்து எண்கணிதமும் ஜோதிடமும் என்று புதிய முறையில் புதிய தகவல்களை கற்றுக்கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் பங்கு பெற்று பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். நன்றி குருஜி. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். 2025ஆம் ஆண்டு குருஜி VDR அவர்களின் புத்தாண்டு சிறப்பு வகுப்பு ஷஷ்டிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி அண்ட் பயிற்சி மையம் பெருமையுடன் வழங்கும் நிறுவனர் மற்றும் கர்மா DNA மருத்துவம் அண்ட் வாழ்வியல் பரிகார ஜோதிடர் உயர் திரு குருஜி வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் நடத்தும் ஜோதிடத்தில் எண்கணிதம், பெயரியல் ஜோதிடம், அஸ்ட்ரோ நியூமராலஜி வகுப்பு நடைபெறும் நாள் 20/1/2025 திங்கட்கிழமை மாலை 5:30 மணிக்கு மேல் மாலை 7 மணி வரை. வகுப்பின் கால அளவு 15 நாட்கள். வகுப்பின் சிறப்பம்சங்கள்: ஜோதிடத்தில் எண்கணிதம் எப்படி வேலை செய்கிறது, குமாரசுவாமியம் நூல் கூறும் தமிழ் வழி எண்கணிதம், ஆங்கில வழி எண்கணிதம் வித்தியாசம் என்ன, நட்சத்திர நாம எழுத்துக்களை எப்படி தேர்ந்தெடுப்பது, ராசி கட்டத்தை பயன்படுத்தி எந்த கிரகத்தின் பெயர்களை வைக்க வேண்டும், ராசி கட்டத்தை பயன்படுத்தி 12 பாவங்களின் பெயர்களை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும், 27 நட்சத்திரங்களின் பெயர்களை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும், DNA முறையில் எண்கணிதத்தை எப்படி பயன்படுத்துவது, பெயரின் கூட்டுத்தொகை அதிர்ஷ்டகரமாக எப்படி அமைக்க வேண்டும், ஊர்கள், மாவட்டங்கள், மாநிலங்கள், நாடுகளின் பெயர்களை வைத்து பலன் எடுப்பது எப்படி, பெயரில் இடம்பெறும் தொடர் எழுத்துக்களை வைத்து எப்படி பலன் எடுப்பது, பெயரின் முதல் எழுத்து சொல்லும் ரகசியம் என்ன, பிரமிடு எண்கணிதம் எப்படி பயன்படுத்துவது, பிரானாலஜி முறையில் பெயரில் ஒலியை வைத்து பலன் எடுப்பது எப்படி, அதிர்ஷ்டமான வண்டி நம்பர் எப்படி தேர்ந்தெடுப்பது, அதிர்ஷ்டமான போன் நம்பர் எப்படி தேர்ந்தெடுப்பது, தொழில் நிறுவனங்களுக்கு அதிர்ஷ்டமாக பெயர்களை எப்படி தேர்வு செய்வது, அதிர்ஷ்டமில்லாத பெயர் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் பெயர் இருந்தால் அதற்கான பரிகாரம் என்ன, பெயரை மாற்றாமல் வாழ்வியல் பரிகாரம் செய்வது, நன்மை பெறுவது எப்படி, வெற்றி பெற்ற மாமனிதர்களின் ஜாதகங்கள் வகுப்பில் ஆராயப்படும், தமிழ்நாடு வாகன ரெஜிஸ்ட்ரேஷன் எண்கள் TN 20, TN 60, TN 41, இன்னும் பல சொல்லும் ரகசியங்கள், அதை அதிர்ஷ்டமாக எப்படி பயன்படுத்துவது, எந்த பெயருள்ள நபர் நமக்கு அதிர்ஷ்டம் தருவார், பிரச்சனை தருவார் என்பதை அறிந்து கொள்வது, கிரகச் சேர்க்கை தரும் பெயர்களின் பலன்கள், ஜாதகப்படி எந்த வங்கியில் அக்கவுண்ட் ஓபன் செய்தால் நன்மை என்பதை அறிந்து கொள்வது, ஜாதகப்படி எந்த பிராண்ட் கார் அல்லது 2 வீலர் வாங்குவது நன்மை என்பதை அறிந்து கொள்வது, வகுப்பில் நடத்தும் சில பாடங்களுக்கு மட்டும் PDF கொடுக்கப்படும், வகுப்பில் நடக்கும் பாடங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோ வழங்கப்படும், வகுப்பில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் அவர்களின் பெயருக்கான கிரகம் என்ன என்பதை வகுப்பிலேயே ஆராய்ந்து பரிகாரம் இலவசமாக சொல்லப்படும். முன்பதிவு அவசியம். முன்பதிவிற்கு செல் நம்பர் 9566837234 மற்றும் 9080066894.